வணக்கம் நண்பர்களே. இன்றைய திருக்குறள் நறுக்குரை உரையாசிரியர் முனைவர் சு. மீனாட்சி சுந்தரம், பெரிகளும் அரசு உயர்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியர். அதிகாரம் எண் 52, தெரிந்து வினையாடல். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையால் ஆளப்படும் நல்லவனே ஆளுமைக்கு வல்லவன். வாரி பெருக்கி வளப்படுத்தி உற்றவை ஆராய்வன் செய்கவனை. வருவாய் வளம் பெருக்குபவன் திறமையானவன். அன்ப அறிவு தேற்றம் அவாயின்மை இந்நான்கும் நன்கொடையான் கட்டே தெளிவு. நல் மனத்தாரை திறமறிந்து நம்பலாம். எனை வகையான் தேறிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர். சொல்லாற்றல் வினையாற்றல் வேறுபடும். அரிதாற்றி செய்கிற்பார்க்கு அல்லால் வினைதான் சிறந்தான் என்று ஏவர் பாட்டென்று. செயல் செய்க தேர்வு செய்க சிறப்பானவரை. செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்த உணர்ந்து செயல். திறமை தன்மை காலம் அறிந்து செயலை செய்க. இதனால் இவன் பிடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல். செயல் முடிப்பவனிடம் செயல் கொடுங்க. வினைக்குரிமை நாடிய பின்றே அவனை அதற்குரியனாக செயல். செயல் திறந்தவனிடம் செயல் முழுவதும் ஒப்படைக்க. வினைக்கண் வினைக்கடல் ஓம்பல் வேறாக நினைப்பானை நீங்கும் திரு. திறந்தானை ஐயம் கொலின் செல்வம் அழியும். நாடோறும் நாடுக மன்னன் வினை செய்வான் கோடாமை கோடாதிலகு. திறந்தானை மனம் கோணாது நடத்தல் கடன். திருக்குறளை படியுங்கள், குறள் படி நடையுங்கள், வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.